பொங்கல் திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். இந்நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குபவர்கள் ரைட்வே ஹெல்த் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க், சூர்யா கிரானைட், வித்யாசரம். இணைந்து வழங்குபவர்கள் கார்த்திக் ஸ்வீட் அண்ட் கடலை மிட்டாய், பொன்னூஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், சில்வர் ஸ்டோன் பார்க் ரெசார்ட், கிரீன் பாயிண்ட் சோலார். கரும்புதந்த தீஞ்சாரே, கனிதந்த நறுஞ்சுளையே, கவின்சை முல்லை அரும்புதந்த வெண்ணகையே, அணிதந்த செந்தமுளே, வான்தந்து தேன்தந்து வளர்கின்ற ஊர்ந்தந்து உயிர்தந்து உயர்கின்ற பூந்தமிழே, உன் அடிபணிந்து உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகில் வாழ்கிற மக்களில் தான் செய்கிற உன்னதமான தொழிலை விளைவிக்கிற தானியங்களை வைத்து தனக்கு மட்டுமல்லாமல் கால்நடைகளுக்கும் அந்த தானியங்களை படைத்து உயிர் வாழ தேவையான உன்னதத்தை தருகிற அந்த உழவு தொழிலை போற்றுகின்ற பொங்கல் திருநாளில் இந்த அற்புதமான விஜய் தொலைக்காட்சியின் மூலமாக ஒரு நல்ல பட்டிமன்றத்திலே இந்த கோவில்பட்டி நகரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பெரியோர்களை, உள்ளம் பெருங்கோவில் ஊனடம்பாளையம், வல்லற் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவனில் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு என்று திருமூல திருமந்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்படி உயர்வான மக்கள், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட உழவர் திருநாளில் வேளாண் பெருமக்கள் சூரியனை பார்த்து வணங்கி சூரிய உதயத்திலே பொங்கல் வைத்து சூரிய வணக்கம் செய்து இயற்கையை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான திருவிழா இந்த தைப்பொங்கல் திருநாள். அதனால்தான் ஒரு மருதகாட்சி ஒரு பாட்டில் அற்புதமாக சொன்னான், பூமியிலே மாறி எல்லாம் சூரியனாலே, பூமியிலே மாறி எல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறியினாலே, நாம் சேமமுற நாள் முழுதும் உழைப்பதினாலே, நாம் சேமமுற நாள் முழுதும் உழைப்பதினாலே,
நம் தேசமெல்லாம் செழித்திடுமே என்றும் நம்மாலே ஏர் முனைக்கே நேரிங்கே எதுக்குமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று சொன்னார்கள். ஒரு காலத்தில எல்லாம் பண்பாடு திருவிழா கூட்டங்களில் கூடி மகிழ்தல், அதே போல் வீட்டில் வந்து ஒன்றா சேர்ந்து 10-20 குடும்பங்கள் கூடி சாப்பிட்றது காணாமல் போச்சு. நம்முடைய பரமசிவம் எழுத்தாளர் பரமசிவம் தான் அற்புதமாக சொல்லுவார். நம்ம மதுரை வைகை ஆற்றுல கள்ளழகர் ஆற்றுல இறங்கும்போது 20 லட்சம் பேர் கூடினாலும் தான் ஆள் எங்கே இருக்குங்கிறத காதலன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவானா. அருமையாக சொல்லுவார் அவர். அந்த திருவிழா கூட்டங்கள் எல்லாம் இப்போ காணாமல் போச்சு. திருமண சடங்குகள் சம்பிரதாயம் எல்லாம் போச்சு. அருமையாக ஒரு பாட்டை போட்டு நல்லா அருமையாக மங்களகரமாக நாதஸ்வரம்லாம் ஊசி மணமகளே மணமகளே வா அப்படிலாம் ஓடும். இப்போ அந்த பாட்டெலாம் ஓடுதுன்னே தெரியல. கல்யாண சம்பிரதாயங்களே கிட்டத்தட்ட 3 மாதம் நடக்கும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி தேதி வெயில், அதுக்கு முன்னாடி விருந்து, அது எல்லாம் முடிச்சு பத்திரிக்கையெல்லாம் அடித்து கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் விருந்து 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 விருந்துன்னு கொடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறப்பதற்கு குழந்தை பிறத்துக்கு முன்னாடியும் நிறையா சடங்குகள் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் முடிஞ்சா ரைட், எப்போ 11 மணிக்கு முடிஞ்சிச்சு, கரெக்டாக 8 மணிக்கு எனக்கு வந்து ஃப்ளைட்டு, எனக்கு வந்து 9:50க்கு ட்ரெயின், எனக்கு கரெக்டாக 11 மணிக்கு பஸ்ஸு. சரி எல்லாம் முடிஞ்சுன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கப்பா. அப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் கிளப்பி விட்டு எல்லாம் கிளம்புங்க. எங்கே போக போகிறீங்க, எங்கே போக போகிறீங்க, எங்கே போக போகிறாங்கன்னு தெரியல, அவசரமாக கிளம்புறாங்க. எங்கனையாவது இந்த மாதிரி ஒரு 50 பேர் 100 பேர் உட்காந்தாங்க, சத்தப்படாங்க, அமைதியாக இருங்கப்போ. ஆனால் இப்போ அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் எல்லாரும் கையில் ஒரு செல்ஃபோனை கையில் வச்சுருக்கான், வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்து தடவிட்டே இருக்கான். அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், மயம் ஒரு பக்கம், எல்லாரும் இந்த உலகத்தை செல்லுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பண்பாடும் கலாச்சாரமும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கூடி மகிழ்தலும் ஓடுறதும் ஒடியாடுறதும் விளையாடுறதும் இதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் மதிக்கிறானா? இன்னைக்கு கீழடியை பார்க்குறோம், ஆதிச்சநல்லூரை பார்க்குறோம், சிவபுரத்தை பார்க்குறோம். 2000த்திற்கு மேற்பட்ட தரவுகள் கிடைத்திருக்கின்றன. நிறையா தான தர்மங்கள் செஞ்சுருக்கிறோம், நிறையா கோயில்களை கட்டியிருக்கிறோம், நிறையா கலாச்சாரத்தை வளர்த்திருக்கிறோம் என்று இருக்கிறது. இந்த அகழ்வாராய்வுகளிலே பெரியவர்களை மனிதனை மனிதன் துன்புறுத்தினான் என்கிற அந்த அறிகுறி இல்லாத ஒரு நாகரிகம் கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம். பெரியவர்களை அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை தான், நல்ல பண்பாட்டை தான் நாம் பின்பற்றி வருகிறோம் என்கிற பெருமையோடு தைப்பொங்கல் திருநாளிலே அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து, இந்த அற்புதமான பட்டிமன்றத்தின் மூலமாக விஜய் தொலைக்காட்சியின் மூலமாக இன்றைய இளம் தலைமுறை நம் பண்பாட்டை மதிக்கிறதா அல்லது மறக்கிறதா என்கிற தலைப்பில், மதிக்கிறது என்கிற அணியில் 3 பேச்சாளர்கள், மறக்கிறது என்கிற அணியிலே 3 பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இன்றைய தலைமுறை நம் பண்பாட்டை மதிக்கிறது என்கிற அணியில் திருவண்ணாமலை எழிலரசி அவர்கள் வந்திருக்கிறார், முனைவர் பெருந்துரை ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார், அதே போல நம்முடைய திருச்சி அன்னலட்சுமி அவர்கள், அதே போல இன்றைய தலைமுறை நம் பண்பாட்டை மதிக்கவில்லை, மறக்கிறது என்று பேசுவதற்காக பேராசிரியர் சென்னை முனைவர் பழனி அவர்கள் வந்திருக்கின்றார். அனிதா சம்பத்து, விஜய் தொலைக்காட்சியினுடைய பிக் பாஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூர் மஞ்சுநாதன் அவர்கள். இந்த 6 பேச்சாளர்களும் சேர்ந்து இன்றைக்கு இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிறார்கள். இந்த அளவில் என் முகவுரையை நிறைவு செய்து, இன்றைய தலைமுறை நம் பண்பாட்டை மதிக்கிறது என்கிற அணியின் சார்பில் அன்பு சகோதரி கவிஞர் திருவண்ணாமலை எழிலரசி அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். ஆங்கிலேயனுக்கு எதிராக கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் வழக்குரைஞராக வேலை பார்த்த பூமி இந்த கோவில்பட்டி என்கிற இந்த புண்ணிய பூமி. நடுவர் அவர்களே, இன்னைக்கு இஸ்ரோல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? அந்த 3 பேரையும் கேட்கிறேன். நாசால என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? எங்க இளைஞனுக்கு தெரியும் சார். உள்ளூர் ஞானம் தொடங்கி உலக ஞானம் வரை விஞ்ஞானம் பேசக்கூடியவன் தான் எங்க இளைஞர்கள். அவன் பண்பாட்டை மதிக்கிறாங்கிறத இன்றைய கால சூழல்ல பார்க்கணும். நீங்க சார், பாரம்பரிய கலைகள் ஏதாவது ஒன்னாவது தெரியுமா? ஆனா இன்னைக்கு எங்க இளைஞர்கள் வால் பயிற்சி எடுக்கிறான், களரி பயிற்சி எடுக்கிறான், வில்வித்தைக்கு போறான். ஏன் சார், இன்னைக்கு வழுக்கு மரம் ஏறதுக்கு பயிற்சி எடுக்கிறான் சார். இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாரம்பரிய கலைகளை மதிக்கிறார்கள், போற்றுகிறார்கள் என்பதை இதை தாண்டி என்னங்க சொல்ல முடியும்? வேற என்ன சொல்றீங்க? இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு இளைஞர்கள் இப்பவும் கத்தி சண்டை, கம்பு சண்டை, வில்வித்தை, மல்யுத்தம்,
கபடி எல்லாத்துக்கும் போறானா இல்ல ஐயா? நீங்க போன தலைமுறையை விட இன்றைய தலைமுறை இளைஞர்கள் கலைகளை அவ்வளவு அழகா கத்துக்கிறாங்க. நாம என்ன பண்ணோம்? சாப்பிட்டோம், ஸ்கூலுக்கு போனோம், படிச்சோம், தூங்கணும். சாப்பிட்டோம், ஸ்கூலுக்கு போனோம், படிச்சோம், தூங்கணும். ரிப்பீட்டு ரிப்பீட்டு ரிப்பீட்டு. அந்த காலத்துல நீங்க பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம்னு பக்தியில நிறைய மூட நம்பிக்கைகளை வச்சிருந்தீங்க. ஆனா எங்க இளைஞர்கள் கடவுளை நம்புறான், பக்தி அவனுக்கு இருக்கு, ஆன்மீக ஈடுபாடு இருக்கு. ஆனா மூட நம்பிக்கை இல்லைங்க. எதையும் அறிவோடு வாழ்வியலோடு அவன் சிந்தித்து பார்க்கிறான். இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய கோவில் வரலாறு, தஞ்சாவூர் கோயில் வரலாறு தேடி பாருங்க. எல்லா வரலாறையும் நீங்கள் வலைதளத்திலே தேடினால் அதற்கு அந்த வரலாற்றின் பின்புலத்தை, சரித்திரத்தை, பூகோளத்தை சொல்லுகிறவன் ஒரு இளைஞனாகத்தான் இருக்கிறான் என்பதை நீங்க ஒத்துக்கணும். நீங்க இளைஞர்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க நம்முடைய மரபுக்கும், நம்முடைய பண்பாட்டுக்கும், நம்முடைய கலாச்சாரத்திற்கும், நம்முடைய பாரம்பரியத்திற்கும் ஒரு ஆபத்து, ஒரு தடை என்று சொன்னால் இதோ நாங்கள் வந்து நிற்கிறோம் என்று போராட்ட களத்திலே முதலிலே வந்து நிற்பவர்கள் எங்கள் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கு ஆபத்து என்று வந்தபோது பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா என்று பாரதி சொன்னது போல் மெரினா கடற்கரையில் எந்த விளம்பரமும் இல்லாமல் லட்சோப லட்சம் இளைஞர்கள் அங்கே ஒன்று கூடினார்கள். உலக அரங்கிலே அந்த புரட்சியை பார்த்து மிரண்டு போனார்கள். அதுநாள் வரை ஈரத்தை மட்டுமே பார்த்த மெரினா அன்றைக்குத்தான் முதலாக தமிழ் இளைஞர்களின் வீரத்தை பார்த்தது என்று சொன்னால், நீங்க பண்பாட்டுக்கு ஒரு ஆபத்துனா விட்டுற மாட்டாங்க எங்க இளைஞன். பாட்டி வைத்தியம் ரொம்ப முக்கியம், பாரம்பரியம். ஆனால் அந்த பாரம்பரியத்தை நாங்க விட்டு இல்லைங்க, இளைஞர்கள் விட்டு இல்லை. அதை கொஞ்சம் பேர் மாத்திருக்கிறோம். சமூக வலைதளத்துல போய் பாருங்க, மாடர்ன் நியூட்ரிஷியன் அதுக்கு பேரு. பாட்டி சொன்னாதான் வைத்தியம் இல்லை, எங்க பியூட்டி சொன்னாலும் அது வைத்தியம் தான். இன்றைய இளைஞர்களுடைய விஷன் இருக்குல்ல, அந்த தொலைதூர பார்வை, இன்னும் 20 ஆண்டுகளில் இந்த தமிழ்நாட்டில் இழந்த விவசாயத்தை முழுமையாக மீட்டெடுப்போம் என்பதை இளைஞர்கள் இன்றைக்கு நம்பிக்கை விதையாக விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரே ஒரு ஆளை சொல்றேங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்னில ஒரு குழந்தை பிறக்குதுங்க. முட்டி மோதி இன்ஜினியர் ஆயிட்டான் சார். துபாய் என்கிற வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போனவன் லீவுக்கு வரா சார். லீவுக்கு வந்த போதுதான் அந்த கடலோர மாவட்டங்களை புரட்டி போட்ட கஜா புயல் வந்ததுங்க. காலையில் விடிஞ்சு எந்திரிச்சு பார்க்கிறோம், ஊரே ஒரு இழவு வீடு மாதிரி இருக்கிறது. அத்தனை தென்னை மரமும் சாய்ந்து போய் இருக்கிறது. ஏன் என் மக்கள் விவசாயத்தை விட்டுட்டு இந்த தென்னை மரத்தை நட்டார்கள்? ஏன் இந்த தென்னை மரம்லாம் இன்னைக்கு இந்த கஜா புயல்ல சாஞ்சி இருக்குன்னு யோசிச்சாங்க. என்னுடைய இந்த ஊர் விவசாயத்தை கைவிட்டதற்கு காரணம் தண்ணி இல்லைங்கிற ஒரு காரணம் தான். இல்லை, வெளிநாட்டிலே போய் நான் சம்பாதித்து என்ன செய்ய போகிறேன் என்று சற்றும் யோசிக்காமல் தன்னை சுத்தி இருக்கிற நண்பர்களை அழைக்கிறான், வாங்கடா ஏரியை சுத்தப்படுத்துவோம். சோசியல் மீடியாக்கள்ல போஸ்ட் பண்ணி, நாங்கள் நீர்நிலையை சுத்தப்படுத்துகிறோம், வாலண்டியர்ஸ் வாங்க, உங்களால முடிஞ்சதை செய்யுங்க போது வெறும் 107 நாட்களிலே அந்த 524 ஏக்கர் ஏரியை அந்த இளைஞர்கள் சுத்தப்படுத்துகிறார்கள். PWல இருந்து போன் வருது, தம்பி நாளைக்கு தண்ணியை திறந்து விட போறோம். அந்த இளைஞன் வேற யாரும் இல்லைங்க, நிமல் ராகவன் என்கின்ற இன்றைக்கும் அந்த ஏரிகளை, நீர்நிலைகளை பராமரிக்கிற ஒரு இளைஞனாக ஒரு குழுவை வைத்துக்கொண்டு நிமல் ராகவன் மாறி 1000 இளைஞர்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நம் பண்பாட்டை, கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவே ஆகுமாம் செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம்னு சொல்லி ஔவையார் சொல்வார். அதனால் இந்த பண்பாடு இன்றைக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கும் காலமாற்றத்துக்கு ஏற்றார் போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இந்த பண்பாட்டை மதித்து கொண்டு தான் இருக்கிறது. அது மதிக்கலன்னு நீங்கள் எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி சகோதரி எழிலரசி அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது என்னுடைய தாய்மண்ணை சேர்ந்த புதுக்கோட்டையிலிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து, அந்த பாரம்பரிய
உழவு தொழிலை செய்வதற்கு உறுதுணையாக அந்த இளைஞன் எப்படியெல்லாம் புரட்சிகரமாக இன்றைக்கும் பண்பாட்டை காத்து வருவான்னு ரொம்ப அழகாக நம்முடைய எழிலரசி அவர்கள், அவருக்கு ஒரு கைத்தட்டலாம் ஜோரா. அடுத்ததாக இன்றைய தலைமுறை நம் பண்பாட்டை எங்கேயா மதிக்குது, பூரா மறந்துட்டு அவன் பாட்டுக்கு தெரியறான் என்று பேசுவதற்கு அன்பு சகோதரர் பேராசிரியர் சென்னை பழனி அவர்களை உங்கள் அனைவரின் கரவோசையோடும் அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான அன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி ஒரு அருமையான நிகழ்ச்சி. அக்கா பேசும்போது ரொம்ப அழகா பேசுனாங்க. இளைஞர்கள் ரொம்ப அதை செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள், தண்ணீருக்காக டெய்லி தண்ணியில தான் இருக்கான். ஆமா, ஜனவரி 1 ஒரு போலீஸ்காரர் டியூட்டிக்கு காலைல 8 மணிக்கு வந்து நிக்கிறார் சார். ஒருத்தன் ஃபுல்லா வர்றான். சார் இந்த வழியா போலாமா? இப்பதான்டா வேலைக்கு வந்தேன். காலையில 8 மணிக்கு சாமி கும்பிட்டு இப்பதான்டா வந்தேன். போடா அப்படின்றாரு. நான் போலாமா? அவனே டேய் யார் வேணாலும் போலாம்டா போடா. இல்ல வாகனங்கள் செல்ல தடைன்னு போட்டிருக்கு, என் பேர் மயில் வாகனம், நான் போலாமான் இருக்கான். அவர் என்னங்க பண்ணுவாரு? இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கானே, அவனுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்வீங்க? அவனே கேட்கிறேன். அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு, அப்பாவை மதிக்கிறானா சார்? நான் என்ன கேட்கிறேன், ஏதாவது ஒண்ணு சரியா இருக்கா சார்? என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன், என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன், ரகட ரகட ரகட. இதுதான் இன்னைக்கு இளைஞர்களுடைய தாரக மந்திரமா இருக்கு சார். ஒண்ணும் இல்லை சார், திங்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு போடுறான் சார். முதல்ல சாப்பாடு வச்சா சாப்பிடணும் தானே சார்? பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் பார்த்துறீங்களா, சோறு வச்ச உடனே அது ஒரு செல்ஃபி எடுத்து எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு. என்ன இது பழக்கம்? நாங்க பள்ளி விளக்கிட்டோம், நாங்க குளிச்சிட்டோம், இதுக்கெல்லாம அங்க ரீல்ஸ் போடுவாங்க. அது பரவாயில்ல சார். டூர்னா என்ன சார் உங்களுக்கு ஞாபகம் வரும்? கொடைக்கானல் போலாம், ஊட்டி போலாம். என்ன சார் டூர் போடுறான் சார்? எங்க வீட்டு பாத்ரூம் டூரு. பாத்ரூம்ல என்னடா டூரு? அதை காட்டுறான் சார். எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் டூரு. ஃப்ரிட்ஜுக்கும் பாத்ரூமுக்கும் என்னடா டூர் போவாங்க சார்? ஒரு கவிஞர் நெல்லை ஜெயந்தா ரொம்ப அழகா எழுதினார். என்ன எழுதினார் தெரியுமா? நான் இப்போதெல்லாம் நிலவை நிமிர்ந்து பார்ப்பதில்லை, நான் இப்போதெல்லாம் நிலவை நிமிர்ந்து பார்ப்பதில்லை. ஒரு பாட்டி சொல்ற மாதிரி எழுதினார் முதியோர் இல்லத்துல. நான் இப்போதெல்லாம் நிலவை நிமிர்ந்து பார்ப்பதில்லை, கழுத்து வலிக்கும் என்பதற்காக அல்ல, நிலாச்சோறு ஊட்டி அந்த நினைவுகள் வலிக்கும் என்பதற்காக நிலவை நிமிர்ந்து பார்ப்பதில்லை எழுதினான். வெட்டிங் ஷூட் கேள்விப்பட்டிருக்கோம். கல்யாணத்து அன்னைக்கு போட்டோ எடுப்பாங்க. அன்னைக்கு நெருங்கி நிக்க மாட்டாங்க புருஷன் பொண்டாட்டியும். அன்னைக்கு சேர்ந்து நிக்க மாட்டாங்க, அப்புறமா சேர்ந்தே நிக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். நீங்க தாத்தா பாட்டியோட போட்டோ எல்லாம் பாத்துறீங்களா? என்ன தாத்தா அப்படி உட்காந்துருப்பாரு அந்த காலத்துல, பாட்டி நிக்கும் உட்காராது பக்கத்துல. என்ன எத்தனை பிள்ளைங்கன்னு கேளுங்க, 14 பிள்ளை. எங்க தாத்தாலாம் அவ்வளவு சிறப்பான ஆளு, பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா அவர் தான். என்ன வேலைன்னு கேட்காதீங்க, விவசாயம் தான். அங்கேயும் விளைச்சல் அதிகம், இங்கேயும் விளைச்சல் அதிகம். சார் எங்க அப்பா போட்டோ எடுத்தாரு, எங்க அம்மாவை பக்கத்துல உட்கார வச்சிருந்தாரு. எங்க சித்தப்பா போட்டோ எடுத்தாரு, அவரு பக்கத்துல உட்கார வச்சு போட்டோ எடுத்தாரு. என்ன நானு எங்க அண்ணன் தோல்ல கை போட்டு போட்டோ எடுத்தான், நானு மடியில உட்கார வச்சு போட்டோ எடுத்தேன். எங்க அப்பாவுக்கு 5, எங்க பெரியப்பா சித்தப்பாவுக்கு 3, எங்க அண்ணனுக்கு 2, எனக்கு 1. ஒன்று தெரியுங்களா? போட்டோவில் நெருக்கமாக இருந்தவர்கள் வாழ்க்கையில் நெருக்கமாக இல்லை, போட்டோவில் விலகி இருந்தவர்கள் வாழ்க்கையில் நெருக்கமாக இருந்தார்கள். அப்ப நீங்க எங்க நெருக்கமா இருக்குமோ அங்க நெருக்கமா இல்ல சார். குழம்புறான் சார். அதை விட பெரிய பிரச்சனைனா, ஒரு பொண்ணு எப்படி சார் வரும்? மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து மாவா, குணம் இருக்கும் குலமகளே மாவா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வாவா. இது இல்லாம கல்யாணம் பண்ண வேற யாரா உண்டா சார்? சத்தியமா சொல்லுங்க. இன்னைக்கு பாட்டு என்னத்துனா, பச்சை கல்லு மூக்குத்தி மஞ்சனத்தி ஆரத்தி பச்சா. இப்ப மாப்பிள்ள பொண்ணு புளியன் தோப்புலன்னு பொண்ணும் டான்ஸ் ஆடுது, மாப்பிள்ளையும் டான்ஸ் ஆடுறாரு, அவங்க அம்மாவும் டான்ஸ் ஆடுது, குடும்பமே ஆடுது சார். இது நம்ம கலாச்சாரமான்னு கேட்கிறேன், இது நம்ம பண்பாடா? இதை இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்றோம்ல சார்? நடக்குதுல்ல சார்? அதை விட பெருசு சார். எனக்கு ரொம்ப கொடுமை எது தாங்க முடியலன்னா, பிரசவத்தை என்ன, ஹலோ மிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு டெலிவரி, அந்த தாய்மை அடைவதை கூட கொச்சைப்படுத்துகிற கலாச்சாரம் என்பது இந்த நாட்டுடைய சாபக்கேடு என்று சொல்றேன் நான்.
அந்த சாபக்கேட நீங்க சப்போர்ட் பண்ணி வரலாமா? இளைஞர்கள் பண்பாட்டை மதிக்கிறார்கள். என்ன மதிச்சான்? ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்றேன். பொங்கல்ங்கிறது சாதாரண பண்டிகை இல்லை. இந்த பஞ்சபூதம் நிறைந்ததுதான் சார் இந்த பானை. மண்ணை பிசைகிறோம், தண்ணீரை ஊற்றுறோம், நெருப்பிட்ட காட்டுறோம், காத்துல காய வைக்கிறோம், ஆகாயத்தை நோக்கி பொங்கல் வைக்கிறோம். பஞ்சபூதங்களின் கலவை பொங்கல். ஆனா இன்னைக்கு பானையில வைக்கிறீங்களா? மண்பானையில, குக்கர்ல வைக்கிறீங்க நீங்க. அதுல என்ன பெருமை உங்களுக்கு? தயவு செய்து நல்ல விஷயங்களை இந்த சமுதாயம் பெற்று வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய போக்கு மாற வேண்டும். என்றைக்குமே தாய் தந்தை என்கிற தெய்வத்தை போற்ற வேண்டும். அப்படி போற்றுகிற வாழ்க்கை தான் மிகச்சிறந்த வாழ்க்கை. எவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி சார், உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் லட்சுமி மிட்டல் இல்ல, அரபு சுல்தான் இல்ல, பில்கேட்ஸ் இல்ல, கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு வாழ்றவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன். தாத்தா பாட்டி இருக்கிற சொந்த பந்தங்களோட வாழ்றவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன் சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அன்பு சகோதரர், அன்பு அண்ணன் நடுவர் பிறந்தகை அவர்களுக்கும், அன்பு சித்திரவேல் அவர்களுக்கும், இந்த கோவில்பட்டி மண்ணை சேர்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அப்பா, யாரா உலகத்துல பெரிய பணக்கான அப்படின்னா கடைசியாக ஹைலைட்டாக முடிச்சார் பாருங்க. நிறைய விஷயங்களை சொன்னார். உண்மையிலே பழனி அவருக்கு நல்லா ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்களேன். ரீல்ஸ் 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 ரீல்ஸ்னு எல்லாத்தையும் ரீல்ஸ்னு போட்டு உச்சபட்சமாக ஒரு தாய்மேடை கூடிய விஷயத்தை கூட சமூக வலைத்தளங்களில் போட்டு பணம் செய்யக்கூடிய மனநிலை இருக்கிற இளைஞன் எப்படி இன்றைக்கு நம் பண்பாட்டை மதிக்க முடியும்? அவன் மறந்து போகிறான். இன்னைக்கு பண்பாட்டை சுத்தமாக மறந்துட்டான். ஒன்றுமே அவனுக்கு தெரியாதுன்னு ரொம்ப ஆதங்கமாக நம்முடைய பழனி அவர்கள் தன்னுடைய அணியை இந்த இளம் தலைமுறை தன் பண்பாட்டை மதிக்கவில்லை, மறந்து போய்விட்டது என்று நிறைவு செய்திருக்கிறார். அடுத்ததாக இன்றைய இளம் தலைமுறை நம் பண்பாட்டை மதிக்கிறது என்கிற அணியின் சார்பில் பேச ஒரு நல் ஆசிரியர் வருகிறார். வாங்க, முனைவர் பெருந்துரை ரவிக்குமார் அவர்களை. அவரையும் அன்போடு நான் கரகோஷியோடு வரவேற்கின்றேன். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் விஜய் தொலைக்காட்சியின் வாயிலாக தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கிறேன். கோவில்ல பூஜை பண்றாரு ஒருத்தர், ஆமா, டாஸ்மாக்ல ஊத்தி கொடுக்கிறார் ஒருத்தர். கோவிலில் பூஜை செய்யறவரா இருந்துட்டு ஒருத்தர் குடிக்காம இருக்கிறது முக்கியம் இல்ல, பெருமை இல்ல. ஆனா டாஸ்மாக்ல வேலை பார்த்துட்டே ஒருத்தன் குடிக்காம இருக்கான் பாத்தீங்களா, அதுதான் பெருமை விஷயம். நான் என்ன கேட்கிறேன், கெட்டு போறதுக்கும் நாசமா போறதுக்கும் எத்தனையோ வழிமுறைகள் இருந்தாலும் என் குடும்பம், என் தாய், என் தகப்பன், என் சமூகம், என் மொழி, என் இனம் என்று பண்பாட்டு கடமையாற்றுகிற எத்தனையோ இளைஞர்களைத்தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு உண்மை. என்ன சொல்றேன் நடுவர் அவர்களே, என்னமோ இளைஞர்கள் மட்டும்தான் குடிக்கிறாங்க, பெரியவங்க எல்லாம் மோந்துதான் பாக்குறாங்கிற மாதிரி எங்க என்னமோ சொல்லிட்டு போனார். யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, வழி காட்டுகிறவர்கள் சரியானவர்களாக இருந்தால் வழி நடப்பவர்கள் சரியானவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய. நீங்க யோசிச்சு பாருங்க, பண்பாடு காக்குறீங்களா இன்றைய இளைஞர்கள்னு கேக்குறீங்களே. மரியாதைக்குரிய கர்ம வீரர் காமராஜர் அவர்களிடத்துல வந்து, ஏன் நீங்க இன்னும் திருமணம் பண்ணிக்கலன்னு ஒரு வெளிநாட்டு நிருபர் கேட்ட போது காமராஜர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? ஐயா, எங்க இந்திய நாட்டுல, எங்க தமிழ்நாட்டு மரபுல ஒரு வழக்கம் உண்டு. ஒரு குடும்பத்துல மூத்தவனா ஒருத்தன் பிறந்துட்டான்னா அவனுக்கு கீழ் இருக்கிற பிள்ளைகளுக்கோ மேல பிறந்த அக்காவுக்கோ கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவன் தான் கட்டிக்க மாட்டான். என் இந்திய நாட்டில் இன்னும் எத்தனையோ பிள்ளைக திருமண வயது வந்த போது கூட இன்னும் திருமணமாகாம இருக்கிற போது அவர்களுக்கெல்லாம் மூத்த அண்ணனா இருக்கிற இந்த காமராஜர் எப்படி கல்யாணம் பண்ணுவான்னு ஒரு வார்த்தை கேட்டார். இதுல என்ன பெருமை தெரியுங்களா நடுவர் அவர்களே? ஒரு காமராஜரை இந்த மேடையில் நான் சொல்லுகிறேன். இந்த மண்ணிலே எத்தனையோ குடும்பங்களில் இன்னும் தன்னுடைய அக்காவின் கழுத்திலே, தன்னுடைய தங்கையின் கழுத்திலே தாலி ஏற வேண்டும் என்பதற்காக தங்கள் தலையில் வெள்ளி என்கிற நரை வருகிற வரைக்கும் வெளிநாட்டிலே உழைக்கக்கூடிய பண்பாடு மிக்க இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இளைஞர்கள் தெரியுமா தெரிய மாட்டாங்களா? நான் கேட்கிறேன். அதெல்லாம் எதுவும் தெரியாது. ரீல்ஸ் போடுறான். நடுவர் அவர்களே, கிராண்ட் மாஸ்டர் 2 அந்த போட்டி நடந்தது நீங்க பார்த்திருக்கலாம். மேக்னஸ் கார்ல்சன் ரஷ்யாவினுடைய ஆகச்சிறந்த வீரன். என்னாச்சு தெரியுங்களா? 1.5 மணி நேரம் போகுதுங்க அந்த போட்டி. பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த போட்டியினுடைய முடிவிலே 200 ஆண்டுகள் தமிழனை, இந்தியனை யார் அடிமைப்படுத்தினார்களோ 1.5 மணி நேர விளையாட்டினுடைய முடிவிலே ஒரு தமிழன், உண்மையாகவே ஒரு இந்திய இளைஞன் அந்த வெளிநாட்டுக்காரனையே நமக்கு அடிமைப்படுத்தினான். சதுரங்கத்துல கிராண்ட் மாஸ்டர் ஆகினா 16 வயசுல. தோற்ற பிறகு உங்களுக்கு தெரியும், சதுரங்க காய்களை அடுக்கி வைத்து விட்டு வர வேண்டும் என்பது மரபு.
ஆனா மேஜையை ஓங்கி தட்டிட்டு அந்த மேக்னஸ் கால்சன் போயிடுவாருங்க. ஆனால் முதல் முறையாக அந்த வெற்றியை தனக்காக சுவைத்த பெருமிதத்தில் அல்ல, தன் பெற்றவர்களுக்காக சுமைத்த பெருமிதத்தில் அல்ல, தன் மண்ணுக்காக சுவைத்த பெருமிதத்தில் கண்ணீர் வருகிறது குகேஷினுடைய கண்கள்ல. அந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டே ஒவ்வொரு காய்களாக அடுக்கி வைத்த பெருமையை உலகமே காட்டுச்சா இல்லையா? அப்பன் காசில் வாழ்ந்த தலைமுறை ஒரு காலத்துல, தாத்தன் சொத்தில் வாழ்ந்த தலைமுறை ஒரு காலத்துல, அப்பங்காசும் வேண்டாம் தாத்தன் சொத்தும் வேண்டாம், என்னுடைய சொந்த காலில் நான் நின்று காட்டுறேன்னு எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் நடுவர் அவர்களே. இவர்கள் எல்லோரும் பண்பாட்டின் அடிநாதமாகவே விளங்குகிறார்கள் என்று சொல்லி நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களின் பாதங்களுக்கும் நன்றி மலர்களை சூடி இடம் சேர்கிறேன். நன்றி, வணக்கம். சதுரங்க போட்டியில் நம்முடைய தாய்மண் இந்திய மண்ணினுடைய மரியாதை 200 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த இங்கிலாந்து தேசத்தில் போய் கம்பீரமாக வென்று வந்த இளைஞன் தெரியல அவங்களுக்குன்னு கேட்டார். இந்திய வம்சாவளி சேர்ந்த ஒருத்தன் 200 ஆண்டுகள் நம்மை அடிமைப்பட்டு வைத்திருந்த அந்த மண்ணில் அதிகப்படியான ஒரு பதவி, உயர்ந்த பதவி, அந்த பிரதமர் பதவி என்கிற அந்த பதவியை ரிஷி சுனக் என்கிற இந்திய வம்சாவளி சேர்ந்த ஒரு இளைஞன் தான் அது அலங்கரித்தான் இங்கிலாந்து தேசத்தில். இன்றைக்கும் வந்து மறக்கலை, அவங்க காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய போக்கு இருக்கிறதே தவிர தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டை யாரும் மறக்கலை. இன்றைக்கும் தாயை மதிக்கிறார்கள். பெருந்துரை ரவிக்குமார் அவர்கள் வந்து உண்மையிலேயே ஒரு நல்லாசிரியர் விருது பெற்றவர் என்பதற்கு மாண்பாக அவர் அவருடைய அணியை நிறைவு செய்திருக்கிறார். அடுத்ததாக இன்றைய தலைமுறை நம் பண்பாட்டை மதிக்கவில்லை, மறந்து போய்விட்டது என்று விஜய் தொலைக்காட்சியின் மூலமாக பிக் பாஸ் நிகழ்ச்சிகளிலே உலக தமிழர்களால் அறியப்பட்ட அன்பு சகோதரி திரு அனிதா சம்பத் அவர்களை உங்கள் அனைவரின் கரவோசையோடும் அன்போடு பேச அழைக்கின்றேன். உலகெங்கிலும் உள்ள விஜய் டிவி நேயர்கள் அனைவருக்கும், அன்பு நடுவர் அவர்களுக்கும் அனிதாவின் அருந்தமிழ் வணக்கம். நீ சுவாசிக்கிற மாதிரியே இருக்குமா, அழகா. நடுவர் அவர்களே, விஷயத்துக்கு வந்துடுறேன். இன்றைய இளைய சமுதாயத்தினர் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மறக்கிறார்களா, மதிக்கிறார்களா? தலைப்பை கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம். முதல்ல அவங்களுக்கு எல்லாம் பண்பாடு பாரம்பரியம்னா என்னன்னு தெரியுமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க நடுவர்களே. மேம் சொன்னாங்க பாட்டி வைத்தியம் அதெல்லாம் கையில எடுத்தாங்கன்னு. பாட்டி என்ன சொன்னாங்க? சாணியை கரைச்சு வாசல்ல ஊத்து, கிருமி நாசினின்னு சொன்னாங்க. இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க? ஒரு ஸ்பூன் மஞ்சள் கலர்ல ஒரு கெமிக்கல் பவுடராமா, அத பக்கெட்ல ஊத்திட்டு கைப்படாம மக்கள் அப்படி கலக்குறாங்க. கை பற்றக்கூடாதான் அப்படி இப்படி ஊத்துறாங்க. சாணி பவுடருங்கிறாங்க. 10 நாளைக்கு எப்படி வீட்டு வாசல்ல மஞ்சேர்னு இருக்கு. என்னடான்னு கேட்டா பூரா கடையில விற்கிதான் சாணி பவுடரு. அப்புறம் சொன்னாங்க அந்த ஊர்ல வந்து ஏரியில தண்ணியே இல்லையா, இளைஞர்களுக்கு அப்படியே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். தண்ணி இருந்தா ஒழுங்கா விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். தண்ணி இருந்தா இவங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு இளைஞர்கள்? எங்க ஊருக்கு வாங்க, தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கும், நீங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க, நான் விவசாயம் விளங்குமான்னு கேக்குறேன். ஒரு காலத்துல டேடி எப்படி கூப்பிட்டோம்? அப்பான்னு கூப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா டேடின்னு வந்தது. அதுக்கப்புறம் டேடியை டேடுன்னு கூப்பிட்டு இருந்தான். இப்ப அப்பாவை எப்படி தெரியுமா கூப்பிடுறான்? ப்ரோ. ப்ரோவா? ப்ரோவா நடுவர்களே. அப்பாவை ஆரம்பிச்சாங்களா அப்படி? அப்பா ஒரு ஃப்ரெண்டா இருக்க முடியும், அப்பா ஒரு அண்ணனா இருக்க முடியுமா? அப்படி போயிட்டு இருக்க காலம். ஒரு காலத்துல பெரியப்பா, சித்தப்பா, மாமான்னு அவ்வளவு உறவுகளோட வாழ்ந்துட்டு இருந்தோம். மொத்தமா சேர்த்து அங்கிள்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. இப்ப புதுசா இன்னொரு ட்ரெண்ட் வந்துருச்சு. இப்ப அவங்க எல்லாம் பூமரம். இப்ப எல்லாம் பூமராமா? ஆமா. நல்லா படின்னு சொன்னா பூமரம், அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கோன்னு சொன்னா பூமரம், காசை வேஸ்ட் பண்ணாத சேர்த்து வைன்னு சொன்னா பூமரம். இப்பெல்லாம் உங்களுக்கு என்ன சொன்னாலுமே நம்மள பூமர்னு சொல்லிடுறாங்க நடுவர்களே. இவங்க எப்படி பண்பாடை காப்பாத்துவாங்க? வாழை இலையில சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம வாழை இலை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வாழை இலை மாதிரியே இருக்க பேப்பர்ல விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோமே, அந்த பண்பாடை பத்தி பேசிட்டு இருக்காங்களா? ஒவ்வொருத்தங்களும் வரும்போதும் கால் கடுக்க அந்த மண்டப வாசல்ல நின்னு பன்னீர் தெளிச்சு ரோஜாப்பூ கொடுத்து இனிப்புக்கு கற்கண்டு கொடுத்து வரவேற்போமே சந்தனத்தோட. இன்னைக்கு ஒரு மிஷின் சுவிட்ச் ஆன் பண்ணோனே ஒரு பொம்மை டைனுதே. அந்த பண்பாடை பத்தி பேசிட்டு இருக்காங்களா? நடுவர்களே, சின்ன வயசுல சாமி கும்பிடும் போது எங்க அப்பா வந்து கடவுளே அப்படின்வாரு. இப்போ நான் என்ன தெரியுமா சொல்வேன்? அப்பனே முருகா, ஞான பண்டிதா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, முத்துக்குமரா, நல்லா எங்க குடும்பத்தை காப்பாத்துப்பான்னு சொல்லுவேன். இன்னைக்கு எனக்கு அக்கா பையன் இருந்தான். அவன் முன்னாடி உட்காந்துட்டு கடவுளே அப்படின்ற, அஜித்தே அப்படின்றான். அட பாவி, இங்க அஜித் எப்படா வந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் என் பக்கத்து வீட்டு ஆண்டி பொங்கல் ஆனா கேட்பாங்க, அனிதா பொங்கல் வச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப கேக்குறான், அனிதா ஸ்டோரி போட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. பொங்கல் வந்தால எனக்கு எப்ப நம்ம ரீல்ஸ் போடுவோம், ஸ்டோரி போடுவோம், அந்த தாட் வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கு. அதுவும் ரீல்ஸ் பார்த்து ஐயோ வயிறு எரிஞ்சிருச்சு நடுவர்களே. ஒரு அம்மா
பாட்டு கேளுங்க. கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம், பயங்கர ஒரு இமோஷனலான பாட்டு. அம்மா அப்படியே கண் கலங்க ஏதோ கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. பையன் பக்கத்துல மாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். என்ன நடந்தது? ஒருவேளை இந்த பையன் டிகிரி பாஸ் பண்ணி கான்வெகேஷன் டே போல அதுல ஏதோ சைன் போடுறாங்கன்னு நினைச்சேன். அதுவும் இல்ல. அந்த அம்மா பார்க்க விட நீ தூண்டுதான் நடுவில் இருக்காங்க. ஒரு 4 எலும்பு தான் இருக்கு. கழுத்துல காதுல ஒண்ணுமே இல்ல. சிங்கிள் பேரண்ட்டா கூலி வேலை செய்யறவங்க. அவங்க என்னடா கையெழுத்து போடுறாங்க? ஒருவேளை வீடு ஏதாவது வாங்கிட்டாங்களோ அம்மா பேர்ல, அதனால கையெழுத்து போடணும்? அதுவும் கிடையாது. இல்ல நகை ஏதாவது வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா எதுவுமே கிடையாது. பார்த்தா 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கியிருக்கிறோம். கூலி வேலை செய்யற அம்மா கிட்ட வாங்கிட்டு பாட்டு பாருங்க. கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசமா, உங்க பாசமாவதை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அம்மா அப்பாவோட அருமையே தெரியல. ஆனா ரவிக்குமார் சார் அம்மா அப்பாவுக்கு தான் எல்லாமே பசங்க வாழ்றாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. நடுவர்களே, ஒரு காலத்துல சாப்பிட்டு முடிச்சிட்டு வெத்தலை போட்டோம், இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு மாத்திரை போடுறோம். அந்த லெவலுக்கு நம்மளோட பண்பாடு இங்க மாறி போச்சு அப்படிங்கறத நான் பேச வந்திருக்கேன். அதனால கண்டிப்பா இந்த பக்கம் தான் உங்க தீர்ப்பை கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொன்னாங்க பாருங்க, அம்மா வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க, வசதி வாய்ப்பெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தி இன்னைக்கு 1.25 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி ஓட்டணும். அவன் தேவையாது. இந்த மாதிரி ஊதாரித்தனமாக செலவிடக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை மனுஷன் வந்து இளைஞன் வந்து வேறு மாதிரி திசை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறான். இன்றைய தொழில்நுட்பம் வந்து அவனை வேறு மாதிரி ஒரு பக்கம் கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கு. இவனை சரி பண்ணணுமா இல்லையா? இதை விட்டுவிட்டு நீங்கள் மதிக்கிறான்னு எப்படி சொல்ல போச்சுன்னு சொல்லி ரொம்ப ஆதங்கமாக அனிதா சம்பத் அவர்கள் அவர் அணியை நிறைவு செய்திருக்கிறார். அடுத்ததாக இன்றைய இளம் தலைமுறை நம் பண்பாட்டை மதிக்கிறது என்கிற அணியின் சார்பில் பேசி இந்த அணியை நிறைவு செய்ய என் அன்பு சகோதரி திருச்சி அன்னலட்சுமி அவர்களை அன்போடு உங்கள் அனைவரின் கரவோசையோடும் அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியான விஷயத்துல வந்துகிட்டே இருக்கீங்கயா. நாங்க ஏன் இளைஞர்களை பத்தி சிறப்பா பேச வந்திருக்கோம்? பண்பாட்டை மதிக்கிறாங்கன்னு நாங்க 3 பேர் எதுக்கு பேச வந்திருக்கோம்? பண்பாட்டை மதிக்கிறதுக்காக பேச வந்திருக்கீங்க. நடுவர் அவர்களே, ஒரு யூத்தை பத்தி 3 யூத்துகளுக்கு தான் தெரியும். முதல்ல பேசுற டெலிபோன் பூத்துக்கு தெரியுமா? சரி, வந்ததுல ரீல்ஸ் போடுறாங்க. இதுல அனிதா ஒரு ரீல்ஸுக்கு 30 செகண்ட்ல 30 புடவையை பார்த்து ரீல்ஸ் போடுது. அதுக்கு 12 மில்லியன் வியூஸ் லைக் வருது. 300 ரீல்ஸை போட்டுக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு ரீல்ஸை குறை சொல்றா அனியா. அடுத்ததான் சொல்றாங்க, அந்த காலத்தில் போட்டோ எடுத்தாங்க என் தாத்தாவும் பாட்டியும். தாத்தா நின்று கொண்டே இருந்தார், தாத்தா உட்கார்ந்து கொண்டே இருந்தார். என் பாட்டி அப்படியே பக்கத்துல இல்லாம ஓரமா ஒதுங்கி நின்னாங்களா 12 பிள்ளையாம். இப்ப நாங்க ஏன் போட்டாவிலே நெருக்கமா இல்ல, வாழ்க்கையிலே நெருக்கமா இல்ல? ஏற்கனவே நீ பெத்த 150 கோடியே போதும். இனிமேல் நாங்களும் மக்கள் தொகையை பெருக்க வேண்டாம் தான் நாங்க நெருக்கம் இல்லாம உட்கார்ந்து இருக்கோம். அடுத்து எங்க கூமாப்பட்டி வாங்க குழுக்குள்ள தண்ணி இருக்கான்னு சொன்னானே, ஒரு குக்கிராமத்தை கூட உலகம் அறிய செய்யக்கூடிய அளவுக்கு என் இளைஞனுக்கு சாதிச்சு அந்த பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் கொண்டு வராங்க. தயவு செய்து மறந்துடாதீங்க. இதுல சொன்னாங்க இன்னைக்கு அப்பாவை ப்ரோங்கிறாங்க. அனிதா, இன்னும் செய்திகள் நிறைவடையவில்லை. இதுல அப்பா வந்து ப்ரோன்னு கூப்பிடுறாங்க. ஒரு வீட்டுல தகப்பன் மறைந்து விட்டால் அந்த வீட்டில் பிறந்த முதல் ஆண்மகன் தகப்பனாக தெரிகின்ற பொழுது ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு அண்ணனாக தெரிவதில் என்ன தவறு இருக்கிறது? எங்க நடுவர் மாதிரி வயசான அப்பாவை கூட இளமையான அண்ணனாக மாற்றிட்டாங்க. நடுவர் மாதிரி வயசான அப்பாவா? சிங்கப்பூர்ல கூட நம் தமிழர் பண்பாடு கண்டம் விட்டு கண்டம் தாண்டினாலும் கூட கன்னி தமிழின் பண்பாட்டை காப்பவர்கள் நம் தமிழர்கள் என்பதற்கு சிங்கப்பூர் மிகச்சிறந்த உதாரணம். அங்க போய் பாருங்க, தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி தமிழ் வாழ்க என்று எழுதியிருப்பாங்க ஒவ்வொரு பலகையிலும். சித்திரை 1 அங்க போய் பாருங்க, எல்லாரும் வேஷ்டி கட்டி, எல்லாரும் பட்டு புடவை கட்டி, தன் குழந்தைகளுக்கு பட்டுப்பாவடை சாட்டை போட்டு அங்க இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலில் சென்று இன்னமும் நம் தமிழர் பண்பாடு படி கும்பிடக்கூடிய திருவிழா முறையை கண்டம் விட்டு கண்டம் தாண்டி என் தமிழன் இன்னமும் பெருமையை பறைசாட்டுகிறான்னு சொன்னா பண்பாடு என்னைக்குமே மறக்கப்படாதுங்கிறது தயவு செய்து பண்ணிடாதீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னது நம் தமிழன் பண்பாடு. நிச்சயமா பிறப்புக்கும் மனிதனுக்கு மட்டும் சொல்லல, எல்லா உயிருக்கும்னு சொன்னோம். ஈதல் குணத்தை கண்டுபிடிச்சது நம் தமிழன் தான். அதனால்தான் ஏ ஃபார் ஆப்பிள் என்று உணவோடு தொடங்குவது அந்நிய மொழி, அறம் செய்ய விரும்பு என்று உணர்வோடு தொடங்குவது என் அன்னை தாய்மொழி. நடுவரவர்களே, இன்னைக்கு மனிதநேயம் இருக்கா, அது இருக்கா? ராணிப்பேட்டை மாவட்டத்துல மின்கம்பத்துல அடிபட்டு உயிருக்காக போராடி கொண்டிருந்த ஒரு குரங்கோட வாயில போய் நித்திஷ் என்கின்ற இளைஞன் தன் உயிர் மூச்சு காற்றை கொடுத்து அந்த குரங்கிற்கும் கூட வாழ்க்கை அளித்தான் என்று சொன்னால் மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனை போல
இன்றும் ஒரு குரங்குக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றிய நித்திஷ் போன்ற பேகன்கள் வாழ்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் சேலை சுடிதாரா மாறலாம், எங்க பழைய சோறு பீஸா பர்கரா மாறலாம், என் தமிழனின் இடம் வேண்டுமானால் மாறலாம், ஒருபோதும் என் இனம் மாறாது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே செய்தி கேளடா அப்படின்னு எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள பட்டுக்கோட்டையில் பிறந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ரொம்ப அழகாக பாடுவார். அதில் ஒரு வரி வரும், உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவார். இந்த தன்மான உணர்ச்சி எங்ககிட்ட இருக்கிறதுனால தான் அந்த மிருகத்துக்கும் ஒரு விலங்கிற்கும் மனிதாபிமானத்தோடு போய் உதவி செஞ்சு தன்னோட உயிர் மூச்சை அந்த விலங்குக்கு கொடுத்து அந்த இளைஞன் ஒரு உயிரை காப்பாற்றினான் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை மறந்துருச்சுன்னு நீங்கள் எப்படி சொல்ல போச்சுன்னு ரொம்ப ஆதங்கமாக நம்ம சகோதரி அன்னலட்சுமி அவர்கள் மறக்கவில்லை, மதிக்கிறது என்று ரொம்ப அழகாக பேசி அந்த அணியையே நிறைவு செய்திருக்கிறார். பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர். நம் இன்றைய இளம் தலைமுறை நம் பண்பாட்டை மதிக்கவில்லை, மறந்து போகிறது என்ற ஆதங்கத்தோடு பேச அன்பு சகோதரர் கொங்கு மஞ்சுநாதன் அவர்களை உங்கள் அனைவருடைய கரவோசையோடும் அன்போடு அழைக்கின்றேன். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் என்னை அறிமுகம் செய்து உலகெல்லாம் அறிய செய்த விஜய் டிவியின் வாயிலாக பொங்கல் நல் வாழ்த்துக்களை சொல்வது ஒரு விவசாயியாக இருந்து பேசுவதை பெருமையாக நினைக்கிறேங்க. ஐயாவி எல்லாமே மெத்த படிச்சியோ மேதாவி உண்டுன்னு படிச்சியோ உரை சுற்றி பார்த்தையோ. சரி, நாங்க ஆத்தாள் எந்திரிச்சா பண்டம் பாடி மாடு கண்ணு ஆடு குட்டி கோழி குஞ்சுன்னு பொழப்புத்தான் பண்ணுவேன். உனக்கெல்லாம் வாய வடைச்சிட்டியம்மா தாளிச்சு கொட்டாளாட்டேங்க அப்பா தோல் வாயா இருந்து காட்டி அம்மனிக்கெல்லாம் தொடுத்துக்கிட்டு இருக்குது. இதே மண்டல செஞ்சு வச்சிருந்தா என்னைக்கோ புட்டு போயிருக்கு. என்னமோ இஸ்ரேலுக்கு போறாங்க, நாசாவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அங்கெல்லாம் நடக்கிறது தெரியுது, வீட்டுல என்ன நடக்குதுன்னு இளைஞனுக்கு தெரியுது. வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஒரு கூப்பன் கடைக்கு போனா போயிட்டு வரானா, ஒரு துணி கடைக்கு வேணான்னா கூட வரானா, இல்ல கூட போறது அக்கா தங்கச்சி கூட்டிட்டு போய் 5 சேலை பண்றானா? எவனோ இழுச்சுவாய் புள்ளப்பத்து வச்சிருந்தா தூக்கி வண்டியில கோர வச்சுக்கிட்டு நல்லா கேக்குறேன், அருமையா கேக்குறாப்லையா மஞ்சுநாதன். எல்லாம் ஸ்டோரி போடுறாங்க, அதை போடுறாங்க. உனக்கையா வவுர் எரியுது? ஸ்டோரி போடுறீங்க, அதை போடுறீங்க. முதல்ல கொப்படு கோயிலுக்கு சோறு போடுறீங்களா? நடுவர் அவர்களே, அந்த காலத்து பண்பாட்டை ஏன் தெரியுமா பெருசா பேசுறாங்க? இந்த காலத்தை பத்தி பேசுறதுக்கு முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த காலத்தை பத்தியே பேசுறோம்னா பண்பாடு என்பது அந்த காலத்துலதான் காப்பாற்றப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு எத்தனை சொல்லி கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்கிற. நிமல் ராகவனை தெரியுமோ? இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் என்ற ஒரு வித்து இல்லை என்று சொன்னால் இன்று நிமல் ராகவனும் இல்லை, நெல் ஜெயராமன் இல்லை, சரஸ்வதி இல்லை, இந்த மஞ்சுநாதனும் இல்லை. அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குனார் நெல்லு. அப்ப வீட்டுல இருக்க வரைக்கும் அப்பனோட அருமை உங்களுக்கு தெரியாதுங்க. அப்ப செத்து போயிட்டா தான் அவனோட அருமை என்னன்னு இவங்களுக்கு தெரியுது. இருக்கும்போது சோறு போட மாட்டேங்கிற, செத்ததுக்கு அப்புறம் போட்டாவளே வடை சுட்டு பாயாசம் வச்சு முறுக்கு சுட்டு அதிரசம் வச்சு அப்ப நாடு போனா போது வந்ததுக்கு தலைப்புக்கு 4 வாரத்தை பேசிட்டு போலான்னு தான் பார்த்தேன். சும்மா ஆடி அளவு தெரிக்கிறீங்க, ஆட்டு வாழ தலைவு தெரிக்கிறீங்க. அப்பங்கிட்ட சொத்து எதிர்பார்க்கவில்லை, அம்மா கிட்ட சொத்து எதிர்பார்க்கவில்லை. வேண்டாம், எனக்கு எழுதி கொடு, சும்மா தான் இருக்கிறேன். இளைஞர்கள் மதிக்கிறார்கள், என்னத்தை மதிக்கிற? ஈசிஆர்ல போய் பாருங்க, நியூ இயர் என்னைக்கு அடாடாடாடா இந்த கோட்டுக்கு அந்த கோட்டுக்கு ஹாப்பி நியூ இயர். எல்லாம் 15 கிலோ கேக்கு வாங்கி வெட்டி சும்மா மற்ற போசு. வீட்டுல கந்த துணி கழிச்சு கட்டுறக்கு ஆள் கிடையாது. கேக்கு எல்லாம் ஒவ்வொரு பிறந்த நாளும் பாருங்களேன். நான் கேட்குறேன், நான் பிறந்த நாள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்? ஒரு கோயிலுக்கு போவோம், ஒரு பாயாசம் செய்வோம், அக்கம் பக்கத்தில் உறவுகளுக்கு கொடுத்து கொண்டாடும். இதுதானே முறை.
இப்போ பூரா கேக்க வாங்கிட்டு வந்து அல்ல ஒரு மெழுகுவத்தி வச்சுக்கிட்டு சுத்தி நின்று கேக் வெட்டுறேன். ஒருத்தர் இந்த பக்கம் வந்து பொட்டுன்னு உடைக்கிறாது, கலர் கலரா காகிதம் முழுகுது. அப்புறம் ஒரு நுரவாய் பாட்டில் ஒண்ணு புஷ்ஷுன்னு அடிச்சது பூரா நுரையா தள்ளுது. எதையும் சாப்பிட முடியாது, மூஞ்சிலே தடவிக்கிறாங்க. இது பேருமா ஐயா கொண்டாட்டம்? இன்றைய தலைமுறை பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மதிக்கவில்லை, மிதிக்கத்தான் செய்கிறார்கள், அவர்கள் மறக்கத்தான் செய்கிறார்கள் என்று நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். உண்மையிலேயே மஞ்சுநாதன் அவர் சொன்ன விஷயம் இது சமூகத்தில் நிலவுகிற மிக கொடுமையான விஷயம். என்னைக்கு சுய ஒழுக்கத்தை மனிதன் மறந்தானோ, சுய பண்பாட்டை, தன்னுடைய நேர்மையை, நேர்மையான எண்ணங்களை செயல்படுத்துவதற்கு தடையாக இருக்கிற அந்த சுய ஒழுக்கத்தை மீறிய செயலை என்னைக்கு இந்த இளைஞன் பின்பற்றினானோ அன்னைக்கே அவன் பண்பாடு எல்லாத்தையும் மறந்துட்டான். அதனால் மஞ்சுநாதன் ரொம்ப ஆதகமாக, ரொம்ப அழகாக அவருடைய அணியை ரொம்ப சிறப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை நம் பண்பாட்டை மதிக்கவில்லை, மறந்து போகிறது. வார்த்தை தருமாறி சொன்னார், ஆனால் அது உண்மைதான். இன்னைக்கு மிதிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார். அதிகமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கரவோசையின் மூலமாக தெரிவித்து, தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள், கூறும் அறிவுரைகள். தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள். என் பையன் மாதிரி ஒரு பையனை எங்கேயும் பார்க்க முடியாது. ரொம்ப நல்ல பையன், நல்லா படிப்பான், நல்லா சாப்பிடுவான், நல்லா வேலையெல்லாம் செய்வான் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. என் பையன் பயங்கரமான கோபக்காரன், அருவாள் எடுத்தால் வெட்டாமல் வைக்க மாட்டான். அப்படின்னா என்ன, எப்படி வழங்குவான்? அந்த மாதிரி பெற்றோர்கள் போற்றக்கூடிய புகழுரைகள் நம்ம தூக்க மருந்தினை போன்றது. ஆனால் கற்றவர்கள் கூறும் அறிவுரைகள் நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றது. இன்றைக்கு கற்றவர்களின் அறிவுரையும் கேட்கறதில்ல, பெற்றவர்களின் அறிவுரையும் கேட்கறதில்லன்னு ரொம்ப அழகாக நம்ம மஞ்சுநாதன் ரொம்ப சிறப்பாக இன்றைக்கு இந்தியாவின் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராக இருக்கக்கூடிய நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டி பெண்களுக்கு எதிரான விஷயங்களிலே அவர் சட்டமன்றத்தில் முழங்கியவர். இன்றைக்கு பெண்கள் எப்படி இருக்காங்க? இன்றைக்கு ஆணுக்கு நிகராக பெண்களும் மாணவிகளும் இன்றைக்கும் சாதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நம்ம முதல்ல அதை ஒத்துக்கணும். இன்னைக்கு 90% பேர் இன்னைக்கு விஞ்ஞான புரட்சியிலே, இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிவேக விஞ்ஞான வளர்ச்சியிலே நம்ம தமிழ்நாட்டில், நம்ம மண்ணில், நம்ம இந்திய திருநாட்டில் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்முடைய தேசிய விநாயகம் பிள்ளையும் மங்கையராய் பிறப்பதற்கு தவம் செய்திடல் வேண்டும் அம்மா ஒரே வார்த்தையில் முடிச்சான். வீரமங்கை வேலுநாச்சியார் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் அடைக்கலம் கொடுத்தார், ஆங்கிலேயர் எதிர்த்து போராட துணை சென்றார். அப்படி பெண்கள் வீரமிக்கவர்களாக, விவேகமிக்கவர்களாக, அறிவு சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய சமூகத்திலே இன்றைக்கு பெண்கள் தவறாக நடத்தப்படுகிறார்கள் என்று வேதனையோடு நம்ம மஞ்சுநாதன் சொல்றத நம்ம ஏற்றுக்க முடியாவிட்டாலும் கூட நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும். இவர் நல்லா பேசுனாங்க, அவங்கள விட இவங்க கொஞ்சம் கம்மியாக பேசுனாங்க, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பேசியிருந்தா சரியா இருக்குமேனு சொல்றதுக்கு இல்லை. இந்த நம் பண்பாட்டை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை மதிக்கிறார் என்ற தலைப்பில் பேசிய 3 பேச்சாளர்களும் உண்மையிலேயே அணியை நிறைவாக நிறைவு செய்திருக்க. அவங்களுக்கு ஒரு தடவை கைத்தரலாம் நீங்கள். அதே நேரத்தில் இவங்க சொன்னது 100க்கு 100 சரி. இன்றைக்கு இளம் தலைமுறை பண்பாட்டை எல்லாம் மதித்து ரொம்ப கரெக்டாக தான் நடக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய இடங்கள்ல முரண்பாடு இருக்கிறது என்று இவங்க சொன்ன விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்க தான் வேணும். இவங்களை யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆகவே இவர்கள் கொடுத்த தலைப்பில் இவர்கள் பேசிய விஷயங்களும் மிகச் சரியான விஷயம். அதனால் இவங்களுக்கு நீங்கள் அருமையாக வாழ்த்துக்களை கரவோசையால் சொல்லலாம். இப்போ நம்ம முடிவுக்கு தான் வரணும். இப்போ இன்றைக்கி என்ன தேவை, பண்பாடு தேவையா தேவையில்லையா நம்ம தலைப்பு வைக்கல. பண்பாட்டை மதிக்கிறாங்களா மறந்துட்டாங்களா, இதுதான் தலைப்பு. நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவன் செய்யக்கூடிய செயல்களில் இன்றைக்கு அவனுடைய ஆடை அலங்காரம், இன்றைக்கு அவனுடைய சிகை அலங்காரம், அவனுடைய பேச்சு வழக்கு இதுகளில் முரண்படுகிற போது அவனை அழைத்து அவனுக்கு புத்தி சொன்னால் அருவருப்பாக பார்க்குறதோ அல்லது அங்கிட்டு போய் இந்த ஆளுக்கு வேலை இல்லைன்னு நம்மளை குறை சொல்கிறதோ நிச்சயமாக நம்முடைய அவன் குற்ற உணர்வாக நாம் சரியில்லாமல் நடக்கிறோம். பேராசிரியர், ஆசிரியர், பெற்றோர்கள் நமக்கு புத்தி சொல்லுகிறார்கள் என்று அவன் மனம் திருந்தி அவன் ஒரு குறிப்பிட்ட நாளில் சரியாக வருகிற அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்போ அவனுக்கே தெரியுது இந்த ட்ரெண்டிங்லாம் நம்ம போகிறது சரியில்லைங்கிற விஷயத்த அவனுக்கு தெரியுது. அதை உணர்த்தினால் அவன் உணர்ந்து கொள்வான் என்பது நிஜமான உண்மை.
முதல்ல சுய ஒழுக்கம், அருமையாக சொன்னார். பெற்றோரை மதிக்கக்கூடிய பிள்ளை, அவனுக்கு தெரியும் பெற்றோருக்கு. இவங்க சொன்னாங்க அப்பனே சரியில்லையா, என்னையா பண்ணுறது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா அப்பங்களுமா சரியில்லை. அப்பன் சரியில்லாமல் இருக்கும்போது, பெற்றோர் சரியில்லாமல் இருக்கும்போது எப்படி பிள்ளைகளை சரியாக வழிநடத்த முடியும்? அதுவும் தேவைதான். நம்ம ஒன்றும் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், எதுவுமே அறிவுரை கூறோம். எங்கள் அப்பா எதுவுமே சொல்ல மாட்டார், அடித்ததே இல்லை என்னைய. தங்கராசன் கையெழுத்து போட 1/2 மணி நேரம் ஆகும். எங்கள் வீட்டிலேயே, எங்கள் தலைமுறையிலேயே, எங்கள் குடும்பத்திலேயே பள்ளிக்கூடம் பக்கம் போனால் முதல் ஆள் நான் தான், பார்த்துக்கணும், யாருமே இல்லை. அதிகபட்சமாக என்ன படிக்கிறேனே தெரியாமல் முனைவர் பட்டம் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. அதனால் 100 ரூபா காசு கேட்டால், காசு இருந்தால் பார்ப்பார், இல்லைன்னா பக்கத்தில் மல்லிகை கடையில் போய் கடன் வாங்கி கொடுப்பார். எங்கள் அம்மா கேட்ட உடனே கொண்டாந்து காசை கொடுக்குறீங்களே, பிள்ளையை கெடுக்காதீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், எதுக்கியா உனக்கு காசுன்னு கேட்குற பிள்ளையவா நான் பெற்று வச்சுருக்கேன், எதோ தேவைப்படுறது கேட்குறான் விடு அப்படிம்பார். அப்போ குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை பெற்றோர்கள். ஆனால் ஒழுக்கமான தகப்பன் நம்முடைய தகப்பன் என்பதை எந்த குழந்தை உணர்கிறதோ அவன் ஒழுக்கமாக இருப்பான். அதனால் அவனுக்கு நம்ம சொல்லியே கொடுக்க வேண்டாம். எல்லா இளைஞனுக்கும் ரோல் மாடல் யாருன்னா பெற்றோர் தான், அப்பன் தான் ரோல் மாடல். அவன் சரியாக இருந்தால் போதும். அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை நம் பாரம்பரியத்தை, பண்பாட்டை, உலக நாடுகளில் உன்னதமான கலாச்சாரம் மிகுந்த நாடு நம்முடைய நாடு, ஒழுக்க நெறிமுறை உள்ள நாடு நம்முடைய நாடு. அந்த நெறிமுறையை பின்பற்றி வருகிற இளைஞன் அந்த நெறியை விட்டு பிசகாமல் அவனை பாதுகாக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சமூகத்திற்கும் உண்டு. சுய ஒழுக்கத்தை, கல்வியை, உழைப்பை, மனிதத்தை, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பை வளர்த்து கொள்ளக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் இருக்கிற காரணத்தினால் அவன் திசை மாறி செல்லவில்லை, திசையோடு தான் செல்கிறான். சிறிய நெருடல் இருக்கிறது, அந்த நெருடலை நாம் சரி செய்தால் என்றைக்கும் இன்றைய இளைய தலைமுறை நிச்சயமாக நம்முடைய பண்பாட்டை மதிக்கும் 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 மறக்காது என்று சொல்லி இன்றைய இளம் தலைமுறை நம் பண்பாட்டை மதிக்கிறது 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 என்கிற தீர்ப்பை சொல்லி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை விஜய் தொலைக்காட்சியின் மூலமாக தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்கியவர்கள் ரைட் வே ஹெல்த் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க், சூர்யா கிரானைட், MM வித்யாசரம். இணைந்து வழங்கியவர்கள் கார்த்திக் ஸ்வீட் அண்ட் கடலை மிட்டாய், பொன்னூஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், சில்வர் ஸ்டோன் பார்க் ரெசார்ட், கிரீன் பாயிண்ட் சோலார்.